கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை நடக்கக்கூடிய 7 கட்டமான மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி நடந்து முடிந்துவிட்டது. மேலும் இந்தியா கூட்டணியில் ஒரு கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் பிற மாநிலத்திற்கு பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டும் என்று காங்கிரஸ் அழுத்தத்தையும் தெரிவித்திருக்கிறது. மேலும் டெல்லி போன்ற மாநிலத்திற்கு பிரச்சாரம் செல்வதற்கு எங்களால் முடியாது என்று திமுக தரப்பிலிருந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருப்பதாக செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. 100 கோடி ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தற்பொழுது ஜாமீனில் வெளியே வந்து பிரச்சாரம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் மீது தாக்குதலும் நடத்தி மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதே நிலைமை எங்களுக்கு வந்துவிடும் என்று கூறிதான் இந்தியா கூட்டணிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். வட மாநிலத்தில் மட்டும் பிரச்சாரத்திற்கு நாங்கள் வரமாட்டோம், தென் மாநிலங்களுக்கு பிரச்சாரத்திற்கு எப்போ வேண்டுமானாலும் செல்வோம் என்பதற்கேற்ப ஸ்டாலின் அவர்களது கடிதம் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் சனாதன பிரச்சனை மிக அளவில் பூகம்பமாக வெடித்ததற்கு மிக முக்கியமான காரணமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். மேலும் இந்தியா கூட்டணியின் பிற கட்சிகள் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்து பாஜக அமோக வெற்றியும் அடைந்தது. அதற்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் காரணம். சனாதன பிரச்சனையை முன்வைத்துதான் பாஜக பிரச்சாரம் செய்ததாக கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. இதே சூழ்நிலையில் மக்களவைத் தேர்தலிலும் அதே பிரச்சனை எழுந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை தாக்கிய சம்பவம் நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நடந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் தான் வடமாநிலங்களில் பிரச்சாரத்தை தவிர்ப்பதாக தற்பொழுது செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை தாக்கியவருக்கு உடனடியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூகத்தில் இதுபோன்ற தவறுகளை ஆரம்பத்திலேயே தண்டனை கொடுத்தால்தான் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக மாறாது என்றும் பயத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதிலளி கொடுத்திருக்கிறார். மேலும் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 3வது முறையாக மோடி பிரதமராக வந்துவிட்டால் முதல் கைது ஸ்டாலின் அவர்கள் தான் இருப்பார் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். அனைத்தும் திமுகவிற்கு எதிராக நடந்து வருவதால் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு ஜூன் 4ஆம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறதா அல்லது ஸ்டாலின் அவர்கள் பயத்தின் காரணமாக டெல்லி பிரச்சாரத்திற்கு மேற்கொள்ளாததை பற்றி உங்களது கருத்துக்களையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.